அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வாடியை பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று மருதூரிலே பிறந்து வடலூரிலே சத்திய ஞான சபை காட்டி அணையா அடுப்பு தர்மசாலையை உருவாக்கி உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு, எங்கே கருணை இறங்குகிறதோ அங்கே இறைவன் இருக்கும் இடமென தெரிந்து கொண்டேன் என்று எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டுங்கள் என்று புத்தர் முதல் இயேசு நபிகள் நாயகம் என்று எல்லா மதங்களும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஜாதி மத இன பேதமின்றி ஒரு சமரசத்தை கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று முதலில் வள்ளல் பெருமானார் நமக்கு முற்போக்கு சிந்தனையை, ஒரு சமூக எழுச்சியை அனைத்து மக்களிடமும் உருவாக்கி வாழ்ந்து இந்த தைப்பூசத்தன்று அவர் அங்கு வடலூரிலே மேட்டுக்குப்பத்திலே அங்கு சன்மார்க்க கொடியேற்றி உபதேசம் செய்து அவர் ஜோதியிலே கலந்த நாள் இந்த தை மாத பூசத் திருநாள். இந்த தை மாத பூசத் திருநாளை ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பூச நட்சத்திரத்தன்று நம்முடைய சிவகங்கை மௌனகுருசாமி மடம், மதுரை முக்கு, சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மதுரை முக்கு மௌனகுருசாமி மடத்திலே தினசரி நித்திய அன்னதானம் சரியாக 1 மணிக்கு மேல் 3 வகையான காய்கறிகளோடு நம்முடைய அருள் நண்பர் செந்தில் அவர்கள், ஆட்டோ செந்தில் அவர்களும், அதற்கு உறுதுணையாக நம்முடைய கொட்டகுடி குருக்கள் ஐயாச்சாமி அவர்களும், ஏனைய அனைத்து வள்ளலார் சன்மார்க்க அன்பர்கள் பெரு உதவியோடு அந்த நித்திய அன்னதானம் நம்முடைய மௌனகுருசாமி மடத்திலே தினந்தோறும் சரியாக பகல் 1 மணிக்கு மேல் ஒரு 60-70 பேர் அன்னதானம் சாப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட இடத்திலே நம்மளுடைய அகவல் பாராயணம் வள்ளல் பெருமானார் மறைந்த பூச நட்சத்திர தை மாதம் பூச நட்சத்திரத்திலே மறைந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சுத்த சைவ சமர சன்மார்க்க சங்கத்தை அடைவித்து இகத்தில் பலத்தை மகிழ்ந்திட இறைவன் அருளால் வருவிக்க உற்றேன், அவன் அருளை பெற்றேன் என்று சொல்லிய அந்த வள்ளல் பெருமானார் வழி நின்று சன்மார்க்க அன்பர்கள் மற்றும் ஆன்மீக நம்முடைய சமத்துவ அனைத்து நல்லிணக்கத்தோடு நம்முடைய சாதி மத இன பேதமின்றி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஆதியே ஜோதியே என சொல்லக்கூடிய அந்த ஜோதியே இறைவனாக நமக்கெல்லாம் வழிகாட்டி நம்ம எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டி நம்ம மனித நேயத்திலே வாழக்கூடிய வழியை காட்டிய வள்ளல் பெருமானார் வழி நின்று அகவல் பாராயணம் 1596 அடி மந்திர சொற்களால் உருவாக்கப்பட்ட அந்த அகவலை நம் மாதந்தோறும் தை பூசத்தன்று அந்த மாதந்தோறும் வருகின்ற பூச நட்சத்திரத்தன்று நம்ம அகவல் பாராயணம் தினந்தோறும் மாலை 5 மணிக்கு மேல் நம்மளுடைய மௌனகுருசாமி மடத்திலே படிக்க இருக்கிறோம். அது ஒரு 1.5 மணி நேரம் அகவல் பாராயணம் முடிந்து 7:30 மணிக்கு மேலே நம்ம அகவல் நம்மளுடைய ஜோதி பாடல்கள் பாடி அனைவருக்கும் சின்ன சிற்றுண்டி வழங்கி நாம் அந்த சிறப்பை செய்கின்றோம். அனைவரும் தவறாது கலந்து கொண்டு தங்கள் குடும்பத்தோடு தவறாது கலந்து கொண்டு மாதம் மாதம் நடக்கின்ற இந்த அகவல் பாராயண நிகழ்ச்சிகளை அனைவரும் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி விரும்பி நம்முடைய செந்திலும் ஐயாச்சாமியும் சித்தன் அருள் ஆறுமுகத்தின் அன்பு வணக்கமாக அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். 1/2/2026 நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு மேல் மதுரை முக்கு மௌனகுருசாமி நித்திய அன்னதான சாலையிலே அகவல் பாராயணம் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருட்பெரும் ஜோதி ஆண்டவன் அருள் பெருக என அன்போடு அழைக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி இன்பமே சூழ்க, எல்லோரும் இன்புற்று வாழ்க வளமுடன்.